அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி 1306 பார்த்ததும் ரசித்ததும் சீனா. இதுதான். சைனாவை பத்தி ஏற்கனவே நம்ம 2 முறை பேசியிருக்கோம். அதாவது தொடங்கின காலத்துல நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் தொடங்கின காலத்துல சைனால வாழ்ந்தவங்க, சைனால இருந்தவங்களே அவங்க பேசினாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசினாங்க. அது பிறகு சைனா வால் பத்தி நம்ம ஸ்ரீதர் சார் பேசினாரு. இப்போ சைனாவை பத்தி லதா மேடம் டூருக்கு போயிட்டு வந்ததுனால ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க. ஃப்ரெஷ்னஸ் போட்டோவோட என்னெல்லாம் பார்த்தாங்க. அதாவது வாழ்ந்தவங்க பார்த்தது அது அது வேற விதம். டூரிஸ்டா போய் பார்க்கும்போது சில சில இடங்கள்லாம் பார்த்து, முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து அதை ரசிச்சு இது சொல்றது ஒரு விதம். சைனா வால் பத்தி முழுக்க முழுக்க நல்ல விளக்கமா கொடுத்திருக்காரு ஸ்ரீதர் சாரு. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, பார்ப்போம். ஸோ மகிழ்ச்சி. லதா மேடம், நீங்க ஆரம்பிங்க. வாய்ப்பளித்த ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இப்ப நம்ம எல்லாரும் சைனாக்கு போவோம். வாங்க, உங்களை கூட்டிக்கிட்டே போறேன். நாங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து ஹாங்காங் போனோம். ஹாங்காங்ல இருந்து ஷெங்காய் போனோம். ஷெங்காயில இருந்து ஷியான். இது எல்லாமே ஃப்ளைட்ல போனோம். அதுக்கடுத்து ஷியான்ல இருந்து பீஜிங் புல்லட் ட்ரெயின்ல போனோம். இப்ப ஃபர்ஸ்ட் சென்னை டு ஹாங்காங் போனோம். சார் அந்த பிக்சர்ஸ் போடுங்க சார். ஹாங்காங் ஏர்போர்ட்ல இருந்த வாஷ் பேசின். இது என்ன ஸ்பெஷல்னா, அந்த இது பாருங்களேன், அந்த 3 நாப் இருக்கு பாத்தீங்களா. ஒவ்வொரு வாஷ் பேசினும் இது மாதிரி இருக்கு. ஒன்று சோப் வருது, ஒன்று வாட்டர், இன்னொன்று அந்த ட்ரை பண்ணிக்கிறதுக்கு அந்த ஏர் வருது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்ட்டு இது நான் இப்போ சைனா, ஜப்பான் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால இது காமிக்கலாம்னு நினச்சேன். அடுத்தது போங்க சார். அது அடுத்தது இன்னும் இது அந்த மேப் போட்டிருக்கு. ஆ இதுலயே இருக்கட்டும். அங்க போன அப்புறம் ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கினோம். அதுக்கப்புறம் ஓரியண்டல் பேர்ல் டவர், இதுதான் அது. ஓரியண்டல் பேர்ல் டவர் இது லேண்ட்மார்க் ஆஃப் ஷெங்காய். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸு. இது சென்டர் ஆஃப் த ஷெங்காய் சிட்டியில இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேஸ். இங்க அந்த சர்க்குலர் ஸ்பெரிக்கல் இது பார்த்தா தெரியுது பாருங்க. அது வந்து எவ்வளோ சம் டெக்ஸ் இருக்கு. அதாவது ஸ்டெப் ஃப்ளோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது டெக்குன்னு சொல்றாங்க. அதுல 259 மீட்டர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டெக்கு, அப்புறம் 263 மீட்டர்ல இருக்கிற ஒரு டெக்கு. அதுதான் பப்ளிக்க பார்க்கறதுக்கு அலோ பண்றாங்க. அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஷெங்காயில ஒரு முக்கியமான ரிவர் ஹுங்பூ, HUANGPU, ஹுங்பூ ரிவர்ங்கிறது ரொம்ப பெரிய ரிவர். ரொம்ப பெருசா பாஸ் ஆகுது. இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. அதனுடைய ஏரியல் வியூ அங்கிருந்து பார்க்கறதுக்கு முடியுது. இன்னொன்னு இங்க என்ன ஸ்பெஷல்னா, அந்த சர்க்கிள் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு இல்லையா, அங்க முதல்ல அந்த ஃப்ளோருக்கு போறதுக்கு லிஃப்ட், ஹை ஸ்பீட் லிஃப்ட். அந்த லிஃப்ட்டுக்கு போறதுக்கே நிறைய தூரம் நடந்து அப்படியே கியூ எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க. பெருசா நல்ல டிசிப்ளின்டா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. நல்ல தூரம் அதெல்லாம் போய் கடந்து போய் இது அவுட்டர் வெளியில இருந்து எடுத்த போட்டோ. இதுக்கு உள்ள போகணும். அந்த லிஃப்ட்ல போகிறதுக்கே பெரிய லிஃப்டா ரொம்ப அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா மேஜரா ஆயிடுமா. அதனால அங்க போலீஸ்ல அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் நிக்கிறாங்க. நம்மள ஒரு 50 பேரையா ஒரு ரூம் மாதிரி இதுல முதல்ல நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த 50 பேரை அந்த லிப்டுக்குள்ள அனுப்புறாங்க. திரும்ப வெளியில இன்னொரு 50 பேரை நிறுத்துறாங்க. அவ்வளவு அளவுக்கு டிசிப்ளின்டா ஃபாலோ பண்றாங்க. நம்மள அங்க மேல அழிச்சுட்டு போறாங்க. அங்க என்ன ஸ்பெஷல்னா, ஒரு ஃப்ளோரு, அங்க ஒரு பால்கனின்னு, சர்க்குலர் பால்கனின்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன் சார். அடுத்த போட்டோ போங்க
சர்க்குலர் பால்கனி. அந்த பால்கனி எப்படி இருக்கும்னா கொஞ்ச தூரத்துக்கு வந்து ஃப்ளோர் இருக்கும். இது வந்து வெளியில இருந்த ஸ்ட்ரக்சர். இது ஒரு மாடர்னா சும்மா எலிவேஷன். அடுத்தது போங்க சார். இன்னும் அடுத்தது இதெல்லாம் வெளியில அது அவங்க சைனா பாஷையில எழுதியிருக்காங்க. ஆ இன்னொன்னு அப்படியே இருக்கட்டும். இந்த நான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இப்ப இந்த இது இருக்குல்லையே இதுக்குள்ள என்னுடைய ரைட் சைடு, என்னுடைய ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இருக்கிற சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஃப்ளோர் இருக்கு. அந்த மிச்ச தூரத்துக்கு இந்த மாதிரி இது கிளாஸ் வால் ஆக்சுவலா. இது வந்து அந்த டிசைன்ல தெரியுது இல்லையா, அது வந்து கீழே இருக்கிற ஹூம்பூ ரிவரும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்டனும். ஸோ அந்த கிளாஸ்னால அது மேலே இருந்து கீழே பார்க்க முடியுது. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி தலையை சுத்துது, பயமா இருக்கு, விழுந்துருமோன்னு ஒரு ஃபீலிங் வருது. ஏதோ வால் வந்து சைடு வால் வந்து கிளாஸ்ல இருந்தா கூட பிடிச்சிக்கலாம், பிடிச்சிப்போம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். இது வந்து கீழே அப்படி இருக்கு இல்லையா நடக்கிற இடமே. அதனால இன்னும் ஒன்று ரெண்டு அடுத்தது அடுத்தது போங்க சார். எல்லாம் அதே மாதிரி அதே அதே போட்டோஸ் தான். அப்படியே இருக்கட்டும். இது வந்து இது கார்டன். அந்த ரிவர் வரும் சார். அந்த அந்த போட்டோ நிறுத்துங்க. இன்னும் ஒன்று ரெண்டு. அந்த கிளாஸ்ல பாத்தீங்களா நடக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ஃபியரா இருக்கு. ஏன்னா அந்த பெருசா அந்த பில்டிங், அந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் மேல நம்ம நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அதுல கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு ஃபீலிங், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுதான் இங்க இந்த ஃப்ளோர்ல ஸ்பெஷல். இது போக இன்னும் இருக்கு என்னன்னா ஷாப்பிங் ஏரியா. நிறைய அந்த சுவினியர்ஸ், சின்ன சின்ன பொருள் பெரிய பொருள்னு நிறைய விக்குது. இந்த பில்டிங் இருக்கிற சுவினியர்ஸ் அதிகமா விக்குது, மேக்னெட்ஸ் விக்குது, அது மாதிரி இருக்கு. இது பாத்தீங்களா அந்த கீழே இருக்கு, இது மேல இது மாதிரி எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறது. இது வந்து ஏரியல் வியூ. அந்த பில்டிங்ஸ் தான் சார் இங்க அருமைன்னா அருமை. அப்படி ஒரு ஹைரைஸ் பில்டிங். ஹைரைஸ் மட்டும் இல்ல, அதுல நிறைய வேரியேஷன்ஸ், டிசைன்ஸ், ஆங்கிள் வேரியேஷன், அது மாதிரிலாம் நிறைய வச்சிருக்காங்க. அடுத்தடுத்தது ஸ்லோவா போயிட்டு இருங்க சார் பிக்சர்ஸ். இது எல்லாமே இந்த ஓரியண்டல் பேர்ல் டவர் தான். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க சார். இதுதான் உங்ஃபு ரிவர். இங்க வந்து போட்டிங் இதெல்லாம் கூட இருக்கு. இங்க தான் க்ரூஸ் கூட. அது நான் அடுத்தது சொல்லுவேன். அடுத்தது போங்க சார். ஆ இட் இஸ் சச் எ பிக் ரிவர்னு அந்த ஷெங்காயில நிறைய ஏரியாவே இது கவர் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிவர் சுத்தி இன்னும் போங்க சார். இந்த ரிவர் சுத்தி நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, பர்பஸா கட்ட வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இன்னும் அடுத்தது போங்க சார். இதெல்லாம் அவுட்டர் எலிவேஷன். அப்படியே நிறுத்துங்க. இது வந்து அடுத்தது நாங்க சில்க் ஃபேக்டரிக்கு போனோம். சில்க் ஃபேக்டரியில அந்த மண்புழு, சாரி மண்புழு இல்ல, அந்த பட்டுப்புழு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்டுப்புழுக்கு அது சாப்பிடக்கூடிய இலைத்தழை போட்டிருக்காங்க. இதுல இருந்து அந்த புழுவை தண்ணியில போட்டு என்னவோ பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி காட்டனா வருது, அதுக்கப்புறம் அது எப்படி த்ரெட் ஆக்குறாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி மெட்டீரியல் ஆக்குறாங்க, அதுக்கப்புறம் அதுல எப்படி கலர் சேர்க்கறாங்க, அதுக்கப்புறம் அதுல எப்படி ட்ரெஸ் ட்ரெஸ் ஆஸ் வெல் அஸ் பெட்ஷீட்ஸ், பில்லோ கவர்ஸ் இது மாதிரிலாம் ரெடி பண்றது, இது எல்லாமே அந்த ஃபேக்டரியில காட்டுறாங்க. இன்னும் அடுத்தடுத்தது போங்க சார். இந்த டாப்ஸ் என்ன ஸ்பெஷல்னா இன்னும் அடுத்தடுத்தது போங்க சார். இன்னும் இங்க வந்து அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து நிறைய இது சுவினியர்ஸ் விற்கிறாங்க, மெட்டீரியல்ஸ் விற்கிறாங்க. அந்த டாப்ஸ் என்ன ஸ்பெஷல்னா மேஜிக் டாப் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா 3 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு 70 வயசு வரைக்கும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது போட்டு பார்த்து ஒன்னே ஒண்ணு வாங்கணும். ஆம், அதுக்கு அடுத்தது ஜேடு புத்தா. இது எப்படியே இருக்கட்டும் சார். ஜேடு புத்தா இது, இந்த புத்தா ஆக்சுவலா ஜேடு கிடையாது. ஜேடு புத்தா டெம்பிள் பேரு. இந்த டெம்பிள்ஸ்ல எல்லாம் நம்ம ஷூ கட்ட வேண்டியது எந்த வேலையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு உள்ள போலாம்.
அந்த ஜேடு புத்தாங்கிற புத்தாவை மட்டும் யாரும் போட்டோ எடுக்க கூடாதுன்ட்டாங்க. அதனால நாங்க எடுக்கல. ஜேடுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் இது ப்ரீஷியஸ் ஸ்டோன். இந்த சைனா, ஜப்பான், கொரியா இங்கெல்லாம் அந்த ஜேடு வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது மண்ணுக்கடியில அது நிறைய கிடைக்குது. அது பேசிக்கலி இட் இஸ் அ கிரீன் கலர். ஆனா அந்த ஜேடு ஃபேக்டரிக்கும் போனோம், அது காட்ட போறேன். அங்க வந்து ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு அதெல்லாமே இருக்கு. அது அது ஏதோ கன்வெர்ட் பண்ணி ஏதோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கலர்ஸ் கொண்டு வராங்க. பேசிக்கலி இட் இஸ் கிரீன் இன் கலர். அந்த புத்தாவும் கிரீன் கலரா இருக்கும். அது போட்டோ நிறைய எடுக்க எடுக்க அது ஏதோ ரேஸ் போய் அது ஏதோ அஃபெக்ட் ஆகுங்கிற காரணத்துக்காக அது எடுக்கக்கூடாது சொல்றாங்க அப்படின்னாங்க. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போங்க சார். இது எல்லாமே இப்ப நம்ம ஊர்ல ஒரு கோயில்னா நிறைய சன்னதி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த ஸ்டெப்ஸ்ல தான் நாங்க எல்லாரும் உட்காந்து குரூப் போட்டோ எடுத்தோம். இது முன்னால பின்னால எல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, சுத்துறதுக்கு, செய்யறதுக்கு, உட்காரத்துக்கு எல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல சன்னதி சன்னதியா இருக்கிற மாதிரி அங்கேயும் வேற வேற டைப் ஆஃப் புத்தா இருக்கு. அந்த மெயின் புத்தா மட்டும் எடுக்கல. இது வந்து நாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போன இடம் அது. உங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ், நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனேன் அப்படின்ட்டு. அடுத்தது போங்க சார். இன்னும் அடுத்தது. ஆ இது வந்து அடுத்தது. இன்னொன்னு அந்த ஜேடு புத்தா டெம்பிள் பத்தி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். அங்க வழிபாடு எப்படின்னா கற்பூரம், பூ அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னா பூல பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அது கோயில்லயே பண்றது. பக்தர்கள் என்னன்னா அங்க ஊதுபத்தி விற்கிறாங்க. அதை வாங்கி கொளுத்தி அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு இடத்துல சொருக வேண்டிய இடத்துல சொருகுறாங்க. அது ஒண்ணுதான் வழிபாடு முறை அவங்களுக்கு. அடுத்தது நாங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது என்னன்னா ஆக்ரோபேட்டிக் ஷோ அப்படிங்கிறது. இவங்க எல்லாம் மனுஷங்க தான். அவங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறது. அவங்க பக்கத்துல நின்று போட்டோ எடுத்திருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். எங்க போனாலும் இது மாதிரி முன்னால அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, அவ்வளோ நீட்டா இருக்கு. எங்களுக்கு நாங்க கொஞ்சம் ஏர்லியா போயிட்டோம். அந்த ஷோ ஏதோ ஒரு டயத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னால ஷோ உள்ள இருக்காங்க ஜனங்க. அது முடிஞ்ச அப்புறம் தானே நம்ம போக முடியும். அதனால we were waiting and outside we took many photos. இங்க வந்து இந்த ஆக்ரோபேட்டிக் ஷோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் சார். இது அப்படியே இருக்கட்டும், நான் இன்னொரு செட் ஆஃப் பிக்சர்ஸ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல, அது போடுங்க சார். இது ஆக்ரோபேட்டிக் ஷோன்னா என்னன்னா பேசிக்கலி நம்ம ஒரு இது என்னது சர்க்கஸ். ஆனா இது சர்க்கஸ் மட்டும் இல்ல, டிஜிட்டல் வேர்ல்டையும் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அங்க வந்து ஏஐ அப்கோர்ஸ் பயங்கரமா ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்னன்னா ஒரு இது சொல்றேன் பாருங்க. அந்த போட்டோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த ஃப்ளோர் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கதானே வந்து அவங்க ஷோ எல்லாம் பண்ணுவாங்க. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி போற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி இட் இஸ் ஃப்ளோர் ஒன்லி. தண்ணி இருந்தா அவங்க எப்படி ஷோ பண்ண முடியாது இல்லையா, ஃப்ளோர் தான். அது டிஜிட்டலா அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே ஃபிஷ் போற மாதிரி தண்ணி இப்படி இப்படி அலைப்பாயிற மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஆஹ் அந்த அங்க ஷோ பண்ற அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, பெரிய ஒரு ஸ்கிரீன் மாதிரி திறக்கும். எல்லாமே டிஜிட்டைஸ்டு, எதுவுமே ரியலா கிடையாது. அது திறந்து வர மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும். நம்ம வந்து கண்ணால பார்ப்போம் இந்த புல்லட் ட்ரெயின் ஷேப்ல. அந்த அப்படியே ஷேப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெயின் வந்து நிற்கும். அந்த ட்ரெயின்ல இருந்து ஜனங்க இறங்குவாங்க, அந்த ஷோ பண்றவங்க எல்லாம். அந்த மாதிரி நமக்கு இமேஜ் கொடுப்பாங்க, ஃபீலிங் கொடுப்பாங்க. அது ரியலா ட்ரெயின்ல இறங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது டிஜிட்டல் ஏஐ யூஸ் பண்ணி அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்து இவங்க ஷோஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கும். அந்த பிக்சர்ஸ் இப்ப சார் போடுவாரு. அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படியே வாவ் வாவ் வாவ்னு எல்லாரும் அவ்வளோ சொன்னோம். அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஷோஸ். அந்த போட்டோ போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். இன்னொன்னு வந்து அந்த நம்ம ஊர்ல கூட நடக்கும் இல்லையா, ஒரு கூண்டு மாதிரி வரும். அந்த கூண்டுல உள்ள பைக்ல சுத்துவாங்க இல்லையா, அந்த பைக்கு எத்தனை பைக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க? ஒண்ணு இல்ல ரெண்டு. நான் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் 3 பைக்கு
மூணு பாய்ஸ் பைக்ல அதுல ஒரு கோஆர்டினேட் பண்ணி சுத்துவாங்க. அது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இங்க என்ன தெரியுமா, மூணு வரைக்கும் எல்லாரும் அப்புறம் நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, 8 பைக்கு. அன்பிலீவபிள். அதே சைஸ் கூண்டு தான், நம்ம ஊர்ல இருக்கிற அதே சைஸ் கூண்டு தான். ஆனா 8 பேர் நினைச்சு பாருங்களேன், கோஆர்டினேஷனோட அவ்வளோ பயங்கரமா சுத்துனாங்க. 5 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கூட 10 நிமிஷம் இருக்காது, ஒரு 5 நிமிஷம் உள்ளேயே இருந்தாங்க சுத்திக்கிட்டே. அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து அவ்வளோ ஒரு டாப் கிளாஸ் ஷோ. சார் வேற போட்டோ அடுத்தது போங்க சார். இது வந்து அசெம்பிள் ஆகும்போது அதுலயே அடுத்தது சார். அது ஒரு 30 போட்டோஸ். அடுத்தடுத்தது போங்க. இதெல்லாம் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷோஸ். இன்னும் அடுத்தது, இன்னும் போங்க சார். சைக்கிள்ல பைக் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுல இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் ஆப்வியஸ்லி. இது வந்து ஒரு கால்ல ஷோ பண்றது. இது வேற வேற ஷோஸ். இன்னும் அடுத்தது சார். வேற வேற டவுன்லோட் ஆகுது இல்ல. ஓகே ஓகே. ஐயோ, நான் நேத்தியே அனுப்பியிருக்கணும் இதை கூட. சரி, அது வரும்போது சொல்றேன். ஸோ அந்த ஷோ வந்து அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு லோக்கல் பீப்புள், யங் பாய், என்னன்னு தெரியல, அவனா வந்து என்கிட்ட ஹவ் வாஸ் தி ஷோ மேம் அப்படின்னு கேட்டான். நம்ம பார்த்தாலே நம்ம இந்தியன் தெரியும் இல்லையா, அதனாலவோ என்னவோ நீங்க என்ன பார்த்தீங்க. எல்லாமே வெரி குட்டி, வெரி ஸ்மால் வீடியோஸ் தான். அடுத்தது போங்க சார். அவங்க வந்து என்ன, ஹவ் வாஸ் த ஷோ மேம் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அப்புறம் நம்ம ஊர்ல மாதிரிதான் சர்க்கஸ் இந்த மாதிரி நாடகம் இதுக்கெல்லாம் என்ன, மேலே இருந்து கீழே இல்லையா, கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் ரேட் அதிகம், மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. சினிமாவுக்கு ரிவர்ஸ்ல இல்லையா, அதே மாதிரிதான் அங்கேயும். அந்த பசங்க சொல்றாங்க 13,500 ரூபாய். அதாவது அவங்க அமௌண்ட்ல ஏதோ சொன்னாங்க. நம்ம அமௌண்ட்ல நான் கன்வெர்ட் பண்ணி அதுதான் ஞாபகம் வச்சிருக்கேன். 13,500 ரூபாய் அவங்க ஷோ டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுவே அந்த பையனுக்கு ஸ்டூடெண்ட், அவங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களாம் ஏதோ டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கான். அதுவே இந்த அமௌண்ட். எதுக்காக இது சொல்றேன்னா, அந்த ஷோ வாஸ் சச் இம்பார்ட்டன்ட் ஷோ அண்ட் டாப் கிளாஸ் ஷோ. நாங்க வந்து ஒரு விதத்துல ஒரு சைனால அது பின்னால சொல்றேன். யூஸ்வலா 3 விதமான வெக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ஒரு வெக்கேஷன் பீரியட்ல நாங்க போனோம். அது வந்து நல்லதுக்குன்னு சொல்றதா கெட்டதுக்குன்னு சொல்றதான்னு தெரியல. அதாவது நல்லது என்னன்னா, ரோட்ல எல்லாம் கொஞ்சம் டிராபிக் கம்மியா தான் இருந்தது, நாங்க நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துல போக முடிஞ்சது. அது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, எந்த ஷோக்கு, எந்த மானுமெண்ட், எந்த இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு போனாலும் அங்க பெரிய கூட்டம். ஏன்னா இந்த வெக்கேஷன்ல அவங்களும் அங்க வந்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ தட் வாஸ் த டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் இன்னொன்று என்னன்னா, அந்த ஊர் மக்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ட்ரெஸ்அப் விதம், அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த டயத்துல வராங்க. ஸோ அதெல்லாம் எங்களால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது நாங்க க்ரூஸ் போனோம். சார் அது டவுன்லோட் ஆகலைன்னா அதை கடைசியில காட்டிக்கலாம். நீங்க இந்த ஆக்சுவல் இதுக்கே வந்துருங்க சார். க்ரூஸ் போனோம். அதுவும் என்ன, நான் முதல்ல சொன்னபடி ஹுங்பூர் ரிவருடைய ரிவர்க்குள்ள ஏதோ ஒரு ஒரு சர்க்கிள். இது வந்து அந்த க்ரூஸ் போறதுக்கு முன்னாலே எலிவேஷன், அந்த ஆபீஸ், அங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம போய் நிக்கணும் இல்லையா. அது இந்த இதெல்லாம் ஷிப்பு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷிப்ல தான் நாங்க ஏறி இருப்போம். ஸோ முன்ன இங்க லைன்ல இந்த எண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல லைனு, அந்த லைன்ல நாங்க நிற்கும் போது அந்த போட்டோஸ் எடுத்திருப்போம். இன்னும் அப்படியே போங்க சார். இதெல்லாம் அந்த பில்டிங். இது நாங்க இது வந்து உள்ள போயிட்டோம், அந்த க்ரூஸ்க்குள்ள போயிட்டோம். ஆம், இதுல என்னன்னா 3 லெவல், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், எல்லாத்துலயும் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால ஆனா செகண்ட் ஃப்ளோர்ல சிலர் அதுக்கப்புறம் சீட் இருந்ததுன்னு சொல்றாங்க. நாங்க போய் பார்த்த மொமெண்ட் உள்ள விடும்போது திப்பு திப்பு திப்புன்னு ஜனங்க போறாங்களா. அப்ப யார் எங்க போறாங்கன்னே புரியல. பார்த்தா செகண்ட் ஃப்ளோர் தான் ஐடியல், அங்க போய் உட்காருங்கன்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா அங்க ஃபுல்லா இருந்தது. சரின்னு எல்லாரும் போனாங்களா, அப்படியே மேல போன அந்த டாப் ஃப்ளோருக்கு போயிட்டோம்.
இடமே இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் சேர்ஸ் இருந்தது. அதுக்கு போனோம்னா போய் உட்காரலாம் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தனியா 100 யுவான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு யுவானுங்கிறது நம்ம ஊருக்கு 13.50 நாங்க போனும்போது. இப்ப முன்ன பின்ன இருக்கும். அந்த 13.50 இது அப்படின்னா 1350 ருபீஸ். அதுக்கு தனி அப்பர் டெக்ல போய் அந்த சேர்ல உட்காரணும்னா அந்த அமௌண்ட்னு சொன்னாங்க. சரிப்போ எவ்வளவோ பணம் செலவு பண்றோம், டூருக்குன்னு வந்திருக்கோம், இதையும் பண்ணுவோன்ட்டு பர் பர்சன் அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் உட்கார்ந்தோம் நாங்க. அந்த உள்ள போய் உட்கார்ந்ததுனால அட்வான்டேஜ், நல்ல போட்டோ எடுக்க முடிஞ்சது. போட்டோ வீடியோ எல்லாமே. அதர்வைஸ் இந்த அளவுக்கு எடுக்க அந்த விண்டோல போய் அது அந்த சைட்ல எடுக்கணும். அந்த விண்டோ வேற ப்ளூ கலர்ல போட்டு வச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னு தெரியல. நல்ல கிளாரிட்டி இல்லை. இது வந்து அதெல்லாம் எங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த ப்ரீஸ், நேச்சுரல் ப்ரீஸ் நல்லா இருந்தது. அந்த ரிவர்க்குள்ள நம்ம இருக்கனால ஆப்வியஸா காத்து நல்லா இருக்கும் இல்லையா. இந்த பாரு பாத்தீங்களா, இவ்வளோ அளவுக்கு சுத்தி பில்டிங்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. அதனாலதான் இது வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 க்ரூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பில்டிங் இதுல கலர்ஸ் மாத்தி மாத்தி வருது இல்லையா. அதுல ஒரு ஸ்டேஜ்ல அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல போட்டோ எடுக்கல போல இருக்கு. 76 எந்த பில்டிங்ல பார்த்தாலும் ஊர் ஃபுல்லா, நாட் ஓன்லி ஷெங்காய், எல்லா ஊர்லயும் கண்ட்ரி ஃபுல்லும் அந்த பீரியட்ல இது மாதிரி ஃபுல்லா லைட்டிங் எல்லா பில்டிங்லயும். வெறும் டயத்துலலாம் இப்படி இருக்காதான். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் நாங்க அந்த டயத்துல போனதுனால. அது வந்து எதுக்காகன்னா, ஃபாதர் ஆஃப் சைனான்ட்டு சொல்றாங்க. அவர் யாருன்னு, ஏன்னா இந்த பேரெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்க, பைகாட்டா வச்சுக்க முடியல. சன் யாட் சென் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா, இப்ப நம்ம இந்தியால அந்த காலத்துல ராஜாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. குட்டி குட்டியா சேர சோழ பாண்டியர்கள், அது தவிர இன்னும் மகளாயர்கள், இது பிரிச்சு 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 இருந்தது இல்லையா. அதே மாதிரிதான் சைனாவும் அந்த காலத்துல இருந்தது. அதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்த்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு கொண்டு வந்தார் அவரு. ஸோ அவரை ஃபாதர் ஆஃப் சைனா, நம்ம மகாத்மா காந்திக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன். அது அவரை கொண்டாடுறாங்க. அந்த 76 இயர்ஸ் ஆயிருக்கு அது பண்ணி. அதுக்கான செலிப்ரேஷன். அதுக்கு தான் இந்த லீவே எவ்ரி இயர். அந்த இந்த டயத்துல அக்டோபர் 1ல இருந்து அக்டோபர் 7 வரைக்கும் லீவ். கரெக்டா நாங்க இந்த பீரியட்ல அங்க இருந்தோம். 9th we came back. ஸோ அதனால இவ்வளோ செலிப்ரேஷன். இதுதான் க்ரூஸ். அதுக்கு அடுத்தது ஆமா, இது அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போங்க சார். இது எல்லாமே ஷிப்ஸ். அத்தனை கூட்டம், அத்தனை பேர் எல்லா ஷிப்லயும். நாங்க 8 மணிக்கு இறங்குறோம். அப்போ ஒரு பெரிய செட் ஆஃப் பீப்புள் நிக்கிறாங்க. நாங்க நினைச்சோம் நம்மள்தான் லாஸ்டா இருக்கும்ட்டு. 8 மணிக்கு அப்புறமும் ஒரு ஷோ இருக்கு. அந்த அளவுக்கு வெக்கேஷன் டைம்னால கூட ஒரு ரீசன் கூட்டம் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து மெக்லவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து புல்லட் ட்ரெயின் மாதிரியே தான் இருக்கு பார்த்தா. உள்ளேயும் சரி வெளியில லுக்கும் சரி எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த மெக்லவ் ட்ரெயின் ஷெங்காய்க்குள்ள அந்த சார் அந்த பிரிட்ஜ் காட்டுங்களேன், பேக். ஆ இந்த பிரிட்ஜ் பார்த்துக்கோங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஆ போங்க சார். ஏன்னா அந்த இடத்துல இந்த போட்டோ இல்ல, அதுக்காக சொன்னேன். இதெல்லாம் நாங்க தங்கி இருந்த ஹோட்டலு, அதுல ரிசப்ஷன்ல இருந்த டிசைன்ஸ் எல்லாம். அந்த மெக்லவ் ட்ரெயின் வந்து அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரியே இருக்கு. ஸ்பீடு எல்லாமே அதே தான். அது உள்ளூருக்குள்ள போறதுனால ஒருவேளை அப்படி பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல. இதுதான் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல். அது அந்த மெக்லவ் ட்ரெயின்ல ஏறி எங்க போனோம்னா ஷாப்பிங் சென்டருக்கு அழிச்சிட்டு போனாங்க. அங்க வந்து எப்படி ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னு நம்ம ஊர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது அது வந்து கொஞ்சம் நீட்டா கிளீனா இருக்காது. அவங்க இது பாருங்க, ட்ரெயின். இது மெக்லவா இல்ல புல்லட் ட்ரெயினான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் கிடைக்குது. துணிமணிகள், எலக்ட்ரானிக் ஐட்டம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். குட்டி குட்டி ஸ்ட்ரீட், ரங்கநாத் ஸ்ட்ரீட் மாதிரி 50-60 ஸ்ட்ரீட். இது மெக்லவ் ட்ரெயின் தான். இந்த சீட்டு பார்த்து ஞாபகம் வருது. அங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எது இருந்தாலும் நீங்க நல்லா பார்கெயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க வந்து ஒரு மவுஸ் வாங்கினோம். இந்த டிரான்ஸ்பரண்ட் மவுஸ் இப்பெல்லாம் வருது இல்லையா, உள்ள இருக்கிறது அப்படியே தெரியும். அது ஒன்றும், அப்புறம் இயர்பாடு ஒன்றும் வாங்கினோம். மற்றபடி நாங்க ஒன்றும் மேக்னெட்ஸ் வாங்கினோம், சுவினீர். அவ்வளவுதான். ஆனா எல்லாம் கிடைக்குது.
நம்மளால ஓரளவுக்கு மேல பார்கெயின் பண்ண முடியல. அவன் நம்ம ஃபாரினர் அப்படிங்கறனால ஆஸ் யூஷுவல் எல்லா கண்ட்ரிலையும் நடக்கிறதா நம்மள ஏமாத்துறான் கொஞ்சம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒண்ணு. அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நான் போன இந்த ஜப்பான், இந்த மாதிரி தாய்லாந்து, இந்த இடத்துல எல்லாம், சைனால எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த நம்பருக்கு டக்கு டக்குன்னு கால்குலேட்டர்ல 180 அப்படின்னு போட்டு காமிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்ல, நம்ம ஒண்ணு சொல்ல, அவங்களுக்கு நம்மளது புரியாது, நமக்கு அவங்களது புரியாதா, அதனால அப்படி போட்டு காட்டுவாங்க. எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க சார், நீ என்ன கேட்கறன்னு எல்லாம் ஆக்ஷன்ல கேட்பாங்க. அது நம்ம அந்த நம்பர் போடணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஊர்ல வந்து எப்படி இருக்கு. நாங்க அந்த எல்லா இடத்துலயுமே எப்படின்னு, நாங்க ஃபிளைட் விட்டு இறங்கினப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து எங்களை ஒரு பஸ்ல பிக்கப் பண்ணுவாங்க. அந்த பஸ்ல போகும்போது எடுத்த வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது எப்படின்னா, இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஷெங்காய் தான். அந்த ரெண்டு சைட்ல இந்த அளவுக்கு இருக்கு, பிரமாதமா கிரீனரிஸ் இருக்கு. ஆம், அந்த மெக்லோ ட்ரெயின்ல திரும்பவும் ரிட்டர்ன் வந்தோம். அதெல்லாம் முடிஞ்சிட்டு மறுநாள் வந்து ஷியான் நாங்க போனோம். இது ஷியான் ப்ரொனவுன்சேஷன், ஸ்பெல்லிங் வந்து XIAN. எங்க எக்ஸே வந்தாலும் ஷி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த தங்கின ஹோட்டல்ல இருந்த திங்ஸ் எல்லாம். இந்த ஷியானுக்கு 7:30க்கெல்லாம் கிளம்பி 8க்குள்ளார எல்லாரும் நாங்க ஏர்போர்ட் வந்தாச்சு. எங்க ஷெங்காய் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து ஷியான் போனோம் நாங்க. ஏன்னா இந்த ஆக்ரோபேட்டிக் ஷோ சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டா அங்கேயும் பிரமாதமான ஷோ, அப்புறம் ஃபவுண்டன் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. போன அங்க போன இடத்துல டியூ டு சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபால்ட் ஃபிளைட் காட் கேன்சல்டு அப்படின்ட்டாங்க. இது என்ன, எங்களுக்கு வந்து இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இது நான் சொல்றேன் சார். இது அப்படியே இருக்கட்டும். ஃபிளைட் கேன்சல்டுன்னு சொல்லிட்டாங்க. அது ம், எங்க கைடு, லோக்கல் கைடு எல்லா இடத்துலையுமே, இந்த 3 ஊர்லயுமே லோக்கல் கைடு ஒருத்தங்க வந்துருவாங்க. இங்க சைனால மட்டும் இல்ல, ஜப்பான், கொரியா, இந்த மாதிரி அதர் இங்கிலீஷ், அதர் தேன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ற எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நமக்கு இந்தியால இருந்து ஒரு கைடு வந்துருவாங்க. ஃபுல் டேர்முக்கு அந்த ட்ரிப்பு மொத்தத்துக்கு ஒரு கைடு இருப்பாங்க, இன்னொரு லோக்கல் கைடு வருவாங்க. எங்களுக்கு ஜப்பான்ல எல்லாம் என்ன பண்ணா, அங்கேயும் 3 4 ஊருக்கு போவோம் இல்லையா, எல்லா இடத்துக்கும் த்ரூ அவுட் ஒரே லோக்கல் கைடா இருந்தாங்க. இங்க வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு கைடு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கைடு, இந்த கைடு அந்த கைடு சேர்ந்து போய் அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா பேசினாங்க. எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, நாங்க போகணுமே, அந்த ஷோ அட்டன் பண்ணோம். எங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து நாங்க இறங்கி லக்கேஜ் எல்லாம் பஸ்ல இருக்கும், அப்படியே அந்த ஷோக்கு போறது, இல்லைன்னா நமக்கு டைம் இருக்காது. 10:30 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு, அங்க 12:30க்கு போய் சேருவோம் அப்படின்னாங்க. இதுக்கு டொமஸ்டிக்ல எல்லாம் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அதனால எங்களுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஹோட்டல்ல இருந்தே எங்களுக்கு பேக்கடு லஞ்ச் கொடுத்துட்டாங்க. நீங்க எல்லாரும் ஃப்ளைட்லயே சாப்பிட்டுருங்கன்னாங்க. எல்லாரும் ரெடியா இருக்கோம். ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் நிறைய பேசி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. என்னன்னா, ஒன்னு வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட பஸ்ல ஏறி ஏதோ ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணி அங்க அவங்களுடைய ஒரு லக்ஸூரியஸ் ரூம்ஸ் இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப 3:30க்கெல்லாம் இங்க வரணும். ஏன்னா 5:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஒரு வேற ஒரு ஃப்ளைட்ல அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்க 25 பேரையும் அகாமடேட் பண்ணோம் இல்லையா, 2 பேர் 3 பேர்னா வேற ஏதாவது ஃப்ளைட் பார்ப்பாங்க, இது வேற வழி இல்லை அப்படின்னாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, பர் பர்சன் 200 யுவான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நாங்க என்ன பண்ணோம், இந்த பஸ்ல போனோம் வச்சுக்கோங்களேன், பஸ்ல போறது டிராபிக் கூட ரொம்ப இல்லை அந்த வெக்கேஷன் டைம்னால, ஆனா டிஸ்டன்ஸ் இருக்கு. அங்க போய் ஹார்ட்லி 1 ஹவர் தான் ஸ்டே பண்ணலாம், திரும்பவும் அங்கேருந்து கிளம்பி வரணும். அந்த 1 ஹவருக்காக எதுக்கு போறது, ஏர்போர்ட்லயே உட்காந்துடலாம் அப்படின்னு உட்காந்து அவங்கவுங்க அரட்டை அடிச்சோம். அதான் ஃபுட்டு வேற இருக்கா லஞ்சு, அது அங்கேயே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோம். 5:30 மணிக்கு ஃப்ளைட்ல போனா 8:30க்கு தான் போய் சேர்ந்தோம். இது வேற ஃப்ளைட்டு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டைம் எடுக்கும் அப்படின்னாங்க. போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம தங்குற ரூமுக்கு போகணும் இல்லையா, இதுல வேற ரூம்லயே அந்த அந்த ஹோட்டல்லயே சாப்பிட மாட்டோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அங்க சாப்பிட்டு எங்க ரூமுக்கு போறது 12 மணி ஆயிடுச்சு. அதனால எந்த ஷோவும் பார்க்க முடியல, ஒண்ணுமே பார்க்க முடியல. அன்னைக்கு நாள் வேஸ்டா போச்சு. அதுக்கு அடுத்தது நாங்க கிராக்கரி ஃபேக்டரி போனோம். சார் அந்த போட்டோ போடுங்களேன்.
நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் சைனாவே ஃபேமஸ் ஃபார் கிராக்கரி ஐட்டம்ஸ். ஆனாலும் அது ஏதாவது வாங்கி கொண்டு வந்தோன்னே ஏதாவது உடஞ்சி கிடஞ்சி எதுக்கு வம்புன்ட்டு வாங்கவே வேண்டாம்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்தோம். பெருசு பெருசா சின்ன சின்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா, வேலைப்பாடெல்லாம் பிரம்மாண்டமா இருந்தது. அது பக்கத்துல நின்று போட்டோ தான் எடுத்துக்கிட்டோம், இன்னும் வாங்கல நாங்க. இது வந்து இது ஒரு காதுல வைக்கிற மெஷின். இது அப்புறம் நான் சொல்லுவேன். அது வேற எதுக்கு போயிடுங்க சார். அந்த மெஷினே வேற வேற ஆங்கிள். இது வந்து ஆஹ், இன்னும் போங்க சார். இது அப்படியே இருங்க. கிராக்கரிக்கு ஆக்சுவலா கிராக்கரிக்கு அப்புறம் நாங்க கிளே ஐட்டம் தயார் பண்ற ஃபேக்டரிக்கு போனோம். இதுதான் அது. இதுக்கப்புறம் நான் கிராக்கரி வரும் அது சொல்றேன். அந்த கிளே ஐட்டம்ஸும் இங்க ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு கண்டினியூஸா இன்னொன்னு முக்கியமானது அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மையில இருந்து பெருசு வரைக்கும் தயார் பண்றாங்க. அது பார்ட் பார்ட்டா ரெடி பண்ணி அசெம்பிள் பண்ணி பெயிண்ட் பூசி செய்றாங்க. இன்னும் அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்க சார். அதுல அந்த ஃபேக்டரியில போய் நாங்க எல்லாரும் இது மாதிரி தலை தனியா உடல் தனியான்னு பண்ணி எல்லாத்தையும் அசெம்பிள் பண்றாங்க. இதெல்லாம் அந்த ஆர்மி பீப்புள் எப்படி இருந்தாங்கங்கிறது. இது வந்து கிராக்கரி ஃபேக்டரி இப்போ வர்றது. அங்க வேரியஸ் டிசைன்ஸ் இதெல்லாம் பாருங்க. அந்த இது மாதிரி ஸ்கிரீன் மாதிரி டிவைடர் பிட்வீன் ரூம், ஒன் ரூம் அண்ட் அதர் ரூம், அது மாதிரி அந்த கிராக்கரி ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வுட்டு ஃபர்னிச்சர் இதுவும் இருக்கு. இதெல்லாம் ஃபாஸ்டா போயிடுங்க சார். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இது அது மிக்ஸ் ஆகி இருக்கு. அந்த கிளேக்கு பக்கத்துல பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கு. அது வந்து ஜேடு. ஜேட்ல தயார் பண்ணது. அதெல்லாம் பல லட்சம் பல கோடி. சிலதெல்லாம் கோடிக்கணக்கில் ஒரு பொம்மையே விலை. அதாவது நம்ம அமௌண்ட்டுக்கு. வுட்டில் எல்லாத்துலயுமே இது மாதிரி இந்த குதிரை வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க. இதெல்லாம் ஜேடு, ஒரிஜினல் ஜேடு. இது முகப்புல முன்னால வச்சிருக்காங்க. லாஃபிங் புத்தா ஒரிஜினல் ஜேடுங்கிறதுனால. இதெல்லாம் இந்த ரெண்டு கிராக்கரி ஃபேக்டரி, கிளே ஐட்டம் ஃபேக்டரி. இது வந்து வழியில நாங்க போற மழை, அங்கங்க மழை இருந்தது. இந்த இது இன்னும் அப்படியே போங்க சார். இது எங்க போனோங்கிறது சொல்றேன். இன்னும் போங்க. ஆ இது நிறுத்துங்க சார். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஷியானுக்கு இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, எங்க ட்ரிப்ல வந்து சிலர்லாம் சொன்னாங்க இந்த ஒரு இடம் பார்க்கறதுக்காகவே நான் சைனாக்கே வந்தேன் அப்படின்னாங்க. என்னன்னா, டெரகோட்டா வாரியர்ஸ் ஆர்மி. இது இது வந்து அவ்வளோ ஃபேமஸ். ஒன் ஆஃப் த கிரேட் திங்ஸ். இதுக்கு ஈக்குவலண்ட் என்ன, நம்ம ஊர்ல எதை சொல்லலாம்னா, அகழ்வு ஆராய்ச்சி இடம்ஸ் இருக்காங்க இருக்கு இல்லையா. அங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சி எடுத்து அந்த காலத்துல நம்ம ஜனங்க எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாங்க, நாகரீகம் கலாச்சாரம்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றோம் இல்லையா. கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இங்க வந்து என்னன்னா, எல்லாம் டெரக்கோட்டால பண்ணியிருக்காங்க. டெரகோட்டா வாரியர்ஸ் ஆர்மின்னு சொல்றாங்க. இது வந்து இது பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லணும். என்னன்னா, இது வந்து கின் ஷின் ஹங் அப்படிங்கிற ஒரு எம்பரர். அவர் தான் சைனாக்கு ஃபர்ஸ்ட் எம்பரர். கின் ஷின் ஹங். அவர் வந்து நல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆர்மிக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அவர் இறந்தப்புறம் அவருடைய பரியல் பிளேஸ்ல தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப இது என்னன்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட 2000 ஐட்டம்ஸ் டிஸ்பிளே அப்படியே போயிட்டே இருங்க சார். இது வந்து முகப்புல பெருசா அப்படி கட்டியிருக்காங்க. அந்த இந்த குவின்ஷிங் ஹங் சொன்ன இல்லையா, அவரோடது. அதுவும் டெரக்கோட்டாங்க. இந்த இது குழந்தை வந்து போற கட்டி இடம்லாம் நிறைய கூட்டம் இருந்தது. இந்த குழந்தை செயின் போட்டு கட்டி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆ இது ஒண்ணு பாருங்க எல்லாரும். இது என்னன்னா, ஒரு குழந்தை அப்பா. அந்த குழந்தை கூட்டத்துல தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி இந்த ஒரு மாதிரி போனுக்கெல்லாம் ஒரு ரிங் ஸ்ப்ரிங் மாதிரி வயர். அந்த மாதிரி வயர் அந்த குழந்தைக்கும் ஒரு வளையல் மாதிரி, அதுல இருந்து ஸ்ப்ரிங்கு, அந்த அப்பாவுக்கும் ஒரு வளையல், அதுல ஸ்ப்ரிங்கு. அவர் அப்படி அழைச்சிட்டு போறார் குழந்தை தொலையாம இருக்கிறதுக்காக. அத இந்த இடத்துக்கு எங்க கைடு இருக்காரு இல்லையா, அவர் வந்து நிறைய அதை பத்தி கதை சொல்லிக்கிட்டே வருவாரு. அது ஒரு இடத்துல நின்னு சொன்னார் வச்சுக்கோங்களேன், டைம் ஆகும். நாங்க நடக்கவும் செய்யணும், அதை பத்தியும் சொல்லணும். அதுக்கு தான் அப்போ ஒரு மெஷின் ஒண்ணு, இது என்னன்னு சார் கேட்டார் இல்லையா,
அது என்னன்னா அது காதுல மாட்டிக்கிறது. காதுல மாட்டிக்கிட்டு இப்படி கொஞ்சம் வரும், கொஞ்சோண்டு வரும். அது என்னன்னா நம்ம பேச முடியாது, பேசக்கூட செய்யலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, அவ்வளவுதான். ஆம், அவர் யாரு கைடும் அது போட்டிருப்பாரு. அவர் வந்து பேசிக்கிட்டே வருவாரு, எங்களுக்கு அது காதுல விழும். அதுக்காக தான் அந்த மிஷின். எதுக்காக இது சொல்றேன்னா, நாங்க மட்டும்தான் ஸ்பெஷலா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்க முதல்ல நினைச்சோம். பார்த்தா கூட்ட கூட்டமா வருது, ஒரு பெரிய ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க இல்லையா, எல்லாரும் அது மாதிரி டிசைன் டிசைனா போட்டிருக்காங்க. அது அத அங்க அந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் வரும். அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்காக இது மாதிரி ஒரு டிசைன் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து இன்னும் போயிட்டே இருங்க சார். அந்த பரியல் கிரவுண்ட்ல தான் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இது வந்து வால்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்மி மேனு இது மாதிரி நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து 3 பிளேஸ்ல இருக்கு. வால்ட் 1, வால்ட் 2, வால்ட் 3. வால்ட் 1 வந்து சவுத் சைடு, வால்ட் 2 நார்த் சைடு, வால்ட் 3 வெஸ்ட் சைடு இருக்கு. இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த பொம்மைகள் வரும் பாருங்க. இன்னும் போங்க சார். இதெல்லாம் அந்த பிட்டு பிட்டா இருக்கிறது. ஆ, இதுல பாருங்க, அந்த பக்கம் இது பாருங்க, இதெல்லாம் வாரியர்ஸ். இது வந்து இங்க இருந்து பார்த்தா நிறைய இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட 2000 வாரியர்ஸ். இது ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ். 38 ஹார்ஸ் சேரியட்டை இழுக்குது. அந்த காலத்துல அப்படி அவ்வளவு பெருசா எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க டெபிக் பண்றாங்க. இங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன, ஈச் சோல்ஜரும் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா யுனிக்கா இருக்கும். எப்படின்னா அவங்க வந்து டிஃபர்ஸ் இன் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், எக்ஸ்பிரஷன், க்ளோத்திங், ஹேர் ஸ்டைல் அண்ட் கெஸ்டர்ஸ். எல்லாத்துலயுமே ஒண்ணு கொண்டு. ஏன்னா அவங்க அந்த அத்தனை விதமா அந்த காலத்துல ஃபாலோ பண்ணாங்க, யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய எக்கனாமிக் லெவலு, கல்ச்சரல், மிலிட்ரி எப்படி இருந்தது, ஓவராலா ஹிஸ்டரி, அந்த காலத்து ஹிஸ்டரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெபிக் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து அங்க சொன்ன மாதிரி தான் தனித்தனி பார்ட் பார்ட்டா பண்ணி எல்லாத்தையும் அசம்பிள் பண்றாங்க. நான் இன்னொரு தடவை சொல்றேன், இந்த குவின் ஷின் ஹங், அவர் தான் ஃபர்ஸ்ட் எம்பரர் ஆஃப் சைனா. அவர் இறந்தப்புறம் அவர் அந்த பரியல் கிரவுண்ட்ல தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த இடத்துல இது முடிஞ்சப்புறம் நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். நான் முன்னையே சொல்லியிருக்கேன், ஒரு 3 பிளேஸ்ல மட்டும் லஞ்ச் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் அவங்களால அழிச்சிட்டு போக முடியல. கொரோனாக்கு அப்புறம் சைனால இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இப்ப இப்ப நாங்க போறதுக்கு ஒரு 2-2.5 மாசம் முன்னால மோடிஜி அங்க போனாரு. அந்த ஜிங்கு மோடிஜி பொலிட்டிக்கலா அவங்க ஏதோ ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எங்களுக்கெல்லாம் விசா கொஞ்சம் ப்ராசஸிங் கொஞ்சம் ஈஸியா இருந்தது, அதனால தான் போக முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க எங்க கைடு. இங்க வந்து இந்த 3 இடத்துல மட்டும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போக முடியல, சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஆனா அவங்கள்ட்ட சொல்லி வச்சாங்களா இந்தியன்ஸ்க்கான தகுந்த மாதிரி ஓரளவு இதுவா ஃபுட்டு பண்ணுங்கன்ட்டு. அங்கேயும் இந்த நான்வெஜ் அது இது ஆப்வியஸா இருக்கதானே செய்யும். நான் வந்து இந்த இது அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து அது என்னவோ ஒரு ஆலிவ் வெஜிடபிள் மாதிரி ஏதோ ஒண்ணு. அப்புறம் இலை தழை, கேரட்டு, இதுதான் இது மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். இது வந்து ஆம், ஆம், இந்த டெரகோட்டா வாரியர் ஆர்மி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது இது வந்து இந்த வால்ட் எல்லாம் பப்ளிக் விசிட் பண்றதுக்கு 1979ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். அது வரைக்கும் பப்ளிக் இஸ் நாட் அலவுடு. இப்போ அப்புறம் வந்து இத வந்து யுனெஸ்கோ சொல்லியிருக்கு, இட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு யுனெஸ்கோ சர்டிஃபை பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது ஷியாங்ல இருந்து நாங்க பீஜிங் வந்தாச்சு. எப்படி வந்தோம், நான் முதல்ல சொன்னபடி புல்லட் ட்ரெயின்ல 300 km/h. பீஜிங் வந்தோடனே எங்க வந்திருப்போம், ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வந்தது கிரேட் வால் ஆஃப் சைனா. அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வர்றதுக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்கு, அந்த ஆக்சுவல் பிளேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது என்னது, ரோப் கார்ல போகணும். அந்த ரோப் காருக்கு போறதுக்கு அப்படி சச்ச பிக் கியூ. இதுக்கு முன்னால கூட அந்த ரோப் கார்ல நாங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்தது இல்லையா. ஆனா ரோப் கார்ல டிராவல் வந்து ஹார்ட்லி 10 minutes தான்.
லெஸ் தேன் 10 மினிட்ஸ் கூட இருக்கலாம். அது போய் இறங்கி அங்கேருந்து இந்த மாதிரி லைன்ஸ், இந்த லைன்ஸ் எல்லாம் ரோப் கார்ல போறதுக்கு முன்னால அங்க ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. அங்கேருந்து இப்படி ஏறணும். இது அந்த இந்த மேல ஒண்ணு தெரியுது இல்லையா, அந்த இதுதான் ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படியே போகுது பாருங்க. அது இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து அதனுடைய லென்த் சொல்றேன், 21,196.18 கிலோமீட்டர். இது வந்து கிரேட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர், நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். நம்ம எல்லாம் சின்ன வயசுலயே புக்ல, ஹிஸ்டரி புக்ல படிச்சிருப்போம். இதுல வந்து அங்கங்க அந்த ஸ்டேஷன் இருக்கு. அதுல எங்களுக்கு முதல்லயே கைடு சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேஷன் போங்க, போறோம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட்டம் வேற எங்க பார்த்தீங்களா, எவ்வளவு கூட்டம், கூட்டம் அப்படி நெரிசல். இதுல வேற ஸ்டெப்ல ஏறணும், இறங்கும் போது இன்னும் பயமா இருக்கு. யாராவது லைட்டா அப்படி டச் பண்ணிட்டா கூட உருண்டுதான் போகணும், அங்க கண்ணா பின்னான்னு அடி விழும். எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. அதனால எல்லாருக்கும் சேஃபா தான், கேர்ஃபுல்லா தான் இருந்தோம். போலீஸ் எல்லாம் போங்க போங்க போங்கன்ட்டு, நம்ம திருப்பதியை தான் எல்லா இடத்துலயும் நாங்க ஞாபகம் வந்தது. போங்க போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அனௌன்ஸ் அந்த மைக் எல்லாம் வச்சுக்கிட்டு. அங்க இந்த போட்டோ எல்லாம் எங்க குரூப்ல எல்லாரும் அப்படி அப்படியே பிரிஞ்சிட்டோம். நாங்க 2 பேர் தான் ஒரு இடத்துல இருந்தோம். அங்க எங்க குரூப் மக்கள் யாருமே இல்ல. அதுல ஒரு பாதி பேர் தான் மேல ஏறினாங்க, மத்தவங்க எல்லாம் ஏறவே இல்லை, ஒரு ஸ்டேஜ்லயே நின்னுட்டாங்க. அங்க வந்து ஏதோ ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, அதுல போட்டோ எடுக்க சொன்னோம், தேங்க்யூ சொன்னோம். அந்த அவங்கள அந்த பொண்ணுகிட்ட ஏதோ நான் பேச வந்தேன், நீ என்ன படிக்கிற சம்திங் அது மாதிரி. அவளுக்கு இங்கிலீஷ்ல எதுவுமே சொல்ல தெரியல. எதுக்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய லோக்கல் மொழியில அவ்வளவு ஈடுபாட்டோட அவ்வளவு இதுவா பண்றாங்க. இப்பப்ப சின்ன வயசு பசங்க நல்லாவே இங்கிலீஷ் கத்துக்கிறாங்களாம். நாங்க ஏர்போர்ட்ல ஒரு இடத்துல உட்கார்ந்த போது ஒரு சின்ன பையன், அவன் 5ஆவதுக்குள்ளதான் படிப்பான், அழகா எங்கள்கிட்ட சின்ன சின்னதா இங்கிலீஷ்ல பேசணும். மற்றபடி யாருமே ஏர்போர்ட் ஆகட்டும், பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், எங்கேயும் அந்த அளவுக்கு பேசல. ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பேசினாங்க. வேற ஜப்பான்ல அந்த அளவுக்கு கூட பேசல, இங்க ஓரளவு பேசினாங்க. எங்களால மேனேஜ் பண்ணுவாங்க. இது என்னன்னா, அந்த சைனா வால் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோம் பாத்தீங்களா, இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே இந்த வெக்கேஷன் டயத்துல போனதுனால தானா, இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, பண்ணிருக்க மாட்டாங்களாம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த கிரேட் வால் ஆஃப் சைனா முடிஞ்சப்புறம் அதுக்கு அடுத்தது ஜேடு ஃபேக்ட்ரி. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அங்க போனது வந்து ஜேடு புத்தா டெம்பிள். இங்க நாங்க பார்த்தது வந்து ஜேடு ஃபேக்ட்ரி. இதுதான். இந்த ஜேடு ஃபேக்ட்ரியில இது மாதிரி நிறைய ஸ்டட்டு, நெக்லஸ், அந்த பிரேஸ்லெட்டு, அப்புறம் வால் ஹேங்கிங், கோடிக்கணக்கில் அதெல்லாம் செலவு பண்ணலாம். அந்த பிரேஸ்லெட் காட்டுங்க சார். அந்த இது பாருங்க, நான் அதான் போட்டிருக்கேன். அந்த பிரேஸ்லெட் ஒன்று மட்டும் நான் வாங்கினேன். எந்த அளவுக்கு இது கிளாஸ் ஆஃப் டாப் கிளாஸ் ஆஃப் ஜேடுன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னபடி இங்க கூட பாருங்க, வேற வேற கலர்ல எல்லாம் கூட இருக்கும். ஸோ இது ஜேடு ஃபேக்டரி இது போனோம். அதுக்கு அடுத்தது வந்து சம்மர் பேலஸ். இது வந்து டெம்பிளுடைய முகப்பு. சாரி, சம்மர் பேலஸோட முகப்பு. இந்த சம்மர் பேலஸ் பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இந்த சம்மர் பேலஸ்ங்கிறது என்னன்னா, அந்த காலத்துல, அதாவது ஆஹ், இங்க வந்து சொல்ல போனா 2 டினாஸ்டி ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சிருக்காங்க. டோட்டலா தேர் வர் 26 டினாஸ்டிஸ் சொல்றாங்க. இங்க இது வந்து இம்பீரியல் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. டியூரிங் கிங் டினஸ்டி, மிங் அண்ட் குவிங், அந்த 2 டினஸ்டி தான் ரொம்ப பாப்புலரா நிறைய இது சைனாக்காக பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க. இது இங்கே இப்படியே இருக்கட்டும் சார். இந்த குவிங் டினஸ்டில இது கட்டினது இம்பீரியல் கார்டன் சொல்றாங்க. இங்க வந்து 3 விதமானது பார்க்கிறதுக்கு இருக்கு. என்னன்னா, லாங்குவிட்டி ஹில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்னும் ஒரு சைட்ல எல்லாம் ஹில் அப்படியே போகுது. அதுக்கு அடுத்தது குன்மிங் லேக். இந்த லேக் பேரு குன்மிங் லேக். அதுக்கு அடுத்தது 17 ஹோல் பிரிட்ஜ். அங்க ஒரு பிரிட்ஜ் பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க இருந்த பிரிட்ஜ். அங்க ரெட் கலர்ல அந்த ஒயர் எல்லாம் இருந்தது, இது இங்க ஒயிட் கலர்ல இருந்தது.
ஸோ இந்த பிரிட்ஜ் போட்டோ இல்லை, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்தது. இங்க என்னன்னா 17 ஹோல் பிரிட்ஜ், அந்த ஒரு ட்ரையாங்கிள்லையும் 17 லைன்ஸ் இருக்கும். அதுதான் 17 ஹோல் பிரிட்ஜ். அது வந்து 29 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரெண்டு சைட்லயும் இருக்கு. அதுக்கு நடுவுல தான் நம்ம நடக்கிறோம். இந்த இந்த இது சொன்னேன் இல்லையா, இந்த குன்மிங் லேக், இங்க போட்டிங் எல்லாமே இருக்கு. இக்கரையில இருந்து அக்கறை போறதுக்கு நாங்களும் போட்ல போய் தான் அக்கறைக்கு போய் சேர்ந்தோம். அங்க இதுவும் யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணிருக்கு. 1998ல யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, வேர்ல்டு வைடு, அதுல இதையும் சேர்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்டான பில்டிங். இது வந்து மாஸ்டர் பீஸ் ஆஃப் சைனீஸ் லேண்ட்ஸ்கேப் கார்டன் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை சொல்றேன், மாஸ்டர் பீஸ் ஆஃப் சைனீஸ் லேண்ட்ஸ்கேப் கார்டன் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சவுத்ல இருந்து நார்த்துக்கு வாட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க பண்றாங்க, ரெடி பண்றாங்க. அப்புறம் டஞ்சன் கோகு, அப்புறம் ஹுபே அப்படிங்கிற ரெண்டு ரிசர்வையர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெண்டு ரிசர்வையர் மூலமா தான் பீஜிங் மொத்தத்துக்கும் வாட்டர் சப்ளை நடக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் இல்லையா, லோக்கல் பீப்புள் எல்லாம் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கங்க வராங்க. இந்த பீரியட்ல மட்டும் வருவாங்களாம். ஸோ இது மாதிரி வந்தவங்களோட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ தட் அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களும் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க, அது மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எங்களால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது வந்து சம்மர் பேலஸ் முடிச்சுட்டு ஒலிம்பிக் பார்க். இந்த இது அந்த மேல இருக்கு பாருங்க, அந்த இந்த ஒரு இடத்துல இது வந்து அந்த இவங்க யாரு அரசவை மக்கள், ராஜா ராணி, அவங்க எல்லாம் தங்குற இடம். அங்க எக்கச்சக்க ரூம்ஸ் இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது மற்றதெல்லாம் அப்படி, அதுக்கு தான் இது கார்டன், ஃபேமஸ் கார்டன் சொன்னாங்க இல்லையா. அது அவ்வளோ அளவுக்கு டெக்கரேட்டிவா இருக்கு. இதெல்லாம் எப்பயுமே இருக்கும். இப்போ கூட்டம் தான் அதிகம். ஸோ அது நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டு இருங்க சார். இது அப்படியே நிறுத்துங்க. அடுத்தது ஒலிம்பிக் பார்க் சொன்னேன் இல்லையா. ஒலிம்பிக் பார்க்குங்கிறது என்னன்னா, அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் தான் இது நீங்க பாக்குறது, எங்களுக்கு பின்னால இருக்கிறது. இங்க வந்து இந்த முன்னால ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, நார்மல் ஸ்பேஸ். கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அதுல நிக்கலாம், உட்காரலாம், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ். ரோட்ல இருந்து அவ்வளோ தூரம் நடந்து வந்துதான் இது. இது இங்க இருந்தே இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அது இருக்கு. இது இன்னும் பக்கத்துல போய் இது போட்டோஸ் இருக்கு. அது கொஞ்சம் அப்படியே போவாங்க சார். அதுக்கு அடுத்தது இந்த ஒலிம்பிக் பார்க்லயே இது வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். அப்புறம் அத்லெட்டிக் ஸ்டேடியம்னு இருக்கு. அப்புறம் வாட்டர் கேம்ஸ், இது வந்து ஒரு ஷோ பீஸ். அப்புறம் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, சுவினீர்ஸ் எல்லாம் இது இது இருக்கு இல்லையா. இது வந்து வாட்டர் கேம்ஸ் எல்லாம் ஆடுற இடம். ஸ்விம்மிங், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, இது அந்த முன்னால இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் எலிவேஷன் பாத்தீங்க இல்லையா, அது பக்கத்துலயே போனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க வந்து உள்ள போறதுக்கு டிக்கெட் வாங்கணும், ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்க யாருமே போகல. இது எல்லாமே அதோட சேர்ந்தது தான், அவ்வளோ பெரிய ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இது வந்து ரோடு. இந்த ஜனங்கள்லாம் நிறைய சைக்கிள் யூஸ் பண்றாங்க. டூ வீலரும் இருக்கு. அந்த இந்த பஸ் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் நல்ல சொகுசு வண்டி, அப்புறம் சாதாரண பஸ், அது எல்லாமே இருக்கு. காரு நிறைய இருக்கு, ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த சைக்கிள் நிறைய இருக்கு, பஸ். இந்த டூ வீலர் என்னன்னா குட்டியா இருக்கு. அந்த காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் சன்னின்னு ஒண்ணு இருந்தது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த சன்னி சைஸ் இல்ல, அதை விட ஒரு சுத்து பெருசு. இது பாருங்க, அந்த வண்டி எல்லாம் குட்டியா இருக்கு, பெரிய வண்டியே பார்க்கல. பைக் ஒண்ணு கூட பார்க்கல நாங்க, பைக்கே இல்ல. இது வந்து எங்க பஸ்ஸுக்காக நாங்க வெயிட் பண்றோம். எங்க பஸ் இத பாருங்க. இது என்ன ஸ்பெஷல்னா, இந்த மாதிரி டூ வீலர் இருக்கா, அதுல ஒரு கவர் மாதிரி இப்படி இருக்கு. இது மழைக்காகவா இல்ல எப்பயுமே வச்சுப்பாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மழைக்காக தான் இருக்கும்.
இது எப்படி இருக்குன்னா, நம்ம கை வைக்கிறோம் இல்லையா வண்டியில, அந்த ஹேண்ட்பர் முன்னால வண்டி, அப்புறம் நம்ம கை, நம்ம தொடை எல்லாத்தையும் கவர் பண்ணுது. உடம்புக்கு தனியா அவங்க ரெயின் கோட் போட்டுக்கிறாங்க. ஸோ இது இது அவங்க ஒரு ஸ்டைலா வச்சிருக்காங்க. ஏன்னா எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு போனா கூட அந்த வண்டி நனையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த கவரோடவே வச்சுட்டு போறாங்க. நாங்க பார்த்தோம் இந்த பில்டிங்லாம் பாத்தீங்களா, நிறைய அந்த கிளாஸ் ஃபினிஷிங் பில்டிங்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. மேபி அவங்க கிளைமேட்டுக்கு அந்த கிளாஸ் நல்லா ஃபிட் ஆகும். இந்த டிசைன் பாத்தீங்களா, என்ன ஒரு ஆங்குலர் பில்டிங் பாத்தீங்களா. அது மாதிரி வேரியஸ் டைப்ஸ், ஷேப்ஸ், டிசைன்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. இது அங்க இருக்கிற ரோட் சைட்லயே இருக்கிற பார்க் அவ்வளவு அழகா இருக்கு. நிறைய ஜனங்களும் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த வெக்கேஷன் டயத்துல போனதுனால அவங்கவுங்க டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பார்க்குக்கு வர்றது கம்மி அப்படின்னாங்க. இது வந்து ஆன் த ரோடு, நாங்க வேற இடத்துக்கு போறதுக்கு நடுவுல அந்த சார் அப்படியே வருது. இந்த இந்த ட்ரீ சுத்தி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு இது நெட்டு கூட கிடையாது. அது வந்து ஜாலி தான், ஜாலி ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஹோல்ஸ் இருக்கும், ஆனா சிமெண்ட்ல பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. என்ன ஒரு நீட்டா கிளீனா ஹோல்ஸோட, மழை வந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாம் உள்ள போற மாதிரி. அதுக்கு வெளியில இன்னொரு லைன், அதுக்கப்புறம் இங்க பேவ்மெண்ட். அவ்வளோ ஒரு கிளீனா இருக்கு. நம்ம கண்ட்ரிலையும் பாப்புலேஷன் அதிகம், அங்கேயும் பாப்புலேஷன் அதிகம். அதனால நம்ம இப்படி வச்சிருக்கோம்னு அந்த சால்ஜாப்பே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு எல்லா இடமுமே. இதுக்கு அடுத்தது வந்து பேர்ல் ஃபேக்டரின்னு நாங்க போனோம். அதுக்கு போற இடத்துல தான் இந்த மாதிரி இது இருக்கு. அதுக்கான போட்டோ கூட வேற இடத்துல மாறி இருக்கு. இது அப்படியே விடுங்க சார், இது வேற சொல்லணும். அந்த பேர்ல் ஃபேக்டரியில ஆஸ் யூஷுவல் பேர்ல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. யாருமே வாங்கல. இந்த ஜேட் ஃபேக்டரியிலயாவது ஒரு 3-4 பேர் வாங்கினோம். இந்த பேர்ல் ஃபேக்டரியில யாருமே வாங்கல, நிறைய இருந்தது. அதுக்கு அடுத்தது இது என்னன்னா, இது ரொம்ப முக்கியமானது. தியனமென் ஸ்கொயர் ஆர் பீஜிங் சிட்டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் சென்டர். இது அப்படியே கொஞ்சம் போங்க சார். இது வந்து ஃப்ரண்ட் கேட் இது. அது போகணும். இது மாதிரி இங்க பாத்தீங்களா, இந்த போலீஸ் அப்படியே அசையாம நிப்பாங்க. நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். சில இடத்துல அந்த போலீஸ் அசையாம நிக்கிறாங்க, நம்ம போட்டோ எடுக்க போனோம்னா கண்ணாட்டுறாங்க நோ அப்படிங்கிற மாதிரி. அது கூட கை காட்டல, கண்ணுலயே நோ அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி இடத்துல நம்ம பாஸ் பண்ணிடுவோம். அந்த போலீஸ் நிக்கிறதெல்லாம் சப்வே மாதிரி இருக்கு, அவ்வளோ நல்லா கிளீனா வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு இடம். இது வந்து பொலிட்டிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போறதுக்கு வந்து டிக்கெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் உள்ள அலோ பண்றது அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இது வெக்கேஷன் டைம்னால இவ்வளோ நிறைய, இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், அங்கேயே இவ்வளவு ஜனங்க இருக்கிறது தெரியுதுன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பிளாக் வரும், ஒரு பிளாக் இல்ல ஃப்ளவர் வேஸ் மாதிரி வரும், அந்த இடத்துல நிறுத்துங்க சார். இது வந்து டவர், இதெல்லாம் நான் சொல்றேன். ஆ இந்த ஃப்ளவர், அந்த பூச்செண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது இன்னும் க்ளோஸ் அப்லயும் இருக்கு. அது வரட்டும், வரும்போது வரட்டும். அது வந்து அதெல்லாம் இந்த 1 வீக்குக்காக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்களாம், மத்தப்ப இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது இது பத்தி நான் நிறைய சொல்லணும். இங்க வந்து உள்ள போறதுக்கு லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், பேசக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, தண்ணி பாட்டில் வச்சக்கூடாது, அப்படிலாம் கண்டிஷன்ஸ். ஃபோன் மட்டும் அலோ பண்றாங்க, கேமரா ஃபோன் எல்லாம். அதனால தானே போட்டோ எடுக்க முடிஞ்சது. இது பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப இது அவ்வளோ ஜெய்ஜான்டிக், அவ்வளோ சச் பிக் ஒன். அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து இங்க வந்து ஃபிளாக் பத்தி முதல்ல, ஃபிளாக் முன்னால இன்னொன்னு சொல்லிடுறேன். இங்க சைனால வந்து ஆம், இந்த ஃபாதர் ஆஃப் நேஷன்லாம் கூட சொன்னேன் இல்லையா, இங்க வந்து 1912 to 1949 ஃபைனல் எம்பரர் ஆட்சி பண்ணாரு. PUYI, புயி அப்படிங்கிற எம்பரர் ஆட்சி பண்ணாரு. அவர் தான் இது கட்டினது, இந்த டிஎன்எம்என் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இங்க வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தமா பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இங்க 10 lakhs பீப்புள் அகாமடேட் பண்ண முடியுமா இங்க வந்து. அப்புறம் அங்க பிளாக் வரும், பேக்குக்கு போங்க சார், பிளாக் எல்லாம் இருக்கிறது.
இது வந்து அந்த உழைப்பாளிகள் சிலை நம்ம ஊர்ல இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டா டெக்கரேட்டிவா பண்ணியிருக்காங்க. இது கூட இது அப்படியே விடுங்க சார். இங்க வந்து இந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பிளாக் தனியா சைனா பிளாக் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல ரெட் கலர்ல இருக்கும். அதை 4 பார்ட்டா பிரிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். டாப் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல இருக்கிற ரெக்டாங்கிள்ல 5 ஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்ஸ் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். எல்லாமே ஒன்னொன்னுக்கு ரீசன். அந்த 5 ஸ்டார்ல ஒரு ஸ்டார் கொஞ்சம் பெருசாவும் மிச்ச 4 ஸ்டார் ஆங்குலரா டுவர்ட்ஸ் தட் பிக் ஸ்டார் அப்படி இருக்கும். அந்த பிக் ஸ்டாரை பார்க்குற மாதிரி இருக்கும். இது என்ன இதுக்கு மீனிங் சொல்றாங்கன்னா, இது வந்து இப்ப இருக்கிற பிளாக். ஓல்டு பிளாக் எப்படி இருந்ததுன்னா எல்லோ கலர்ல டிராகன் டிராகன் பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. டிராகன் தானே அவங்களுடைய நேஷனல் இது அனிமல், அது இருக்கும். இப்போ வந்து இந்த பிளாக் இதுல வந்து இந்த ரெட் கலர் என்ன மீன் பண்றாங்க, சிம்பலைசஸ் சைனீஸ் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த 5 ஸ்டார் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லோ கலர் வந்து மாச்சு டினஸ்டில இருந்த ஒரு டாப் எம்பரருக்கு பிடிச்ச கலராம் அது. அப்புறம் அந்த 5 ஸ்டார்ல பிக் ஸ்டார் என்னன்னா சைனீஸ் கம்யூனிட்டி பார்ட்டி. இதுதான் ரூலிங் பார்ட்டி ஆப்வியஸா, விச் லீட்ஸ் த நேஷன் இல்லையா. இதுக்கு அந்த 4 ஸ்டாரும் துணை போகுது. அந்த 4 ஸ்டார் எதை டெபிக் பண்ணுது, எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஒரு ஸ்டார் வந்து ப்ரொலெட்டரைட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். இன்னொரு ஸ்டார் வந்து பெசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஃபார்மர். மூணாவது ஸ்டார் என்னன்னா பெட்டி போர்கியோசி அப்படிங்கிறாங்க. அது ப்ரொனன்சியேஷன் ஐ மே பி ராங், அது தெரியல. பெட்டி போர்கியோசி அது என்னன்னா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள். பொதுவா எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அந்த லோயர் மிடில் கிளாஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க இல்லையா. அது நாலாவது ஸ்டார் என்ன குறிக்குதுன்னா பேட்ரியாட்டிக் கேபிட்டலிஸ்ட். ஸோ இந்த 4 பேர் சேர்ந்துதான் அந்த பெரிய ஸ்டாரை இயக்கிறதுக்கு உதவுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. அதுதான் சிம்பலைஸ் பண்ணி இந்த பிளாக்ல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இங்க வந்து நான் முதல்லயே சொன்ன 3 டைப் ஆஃப் லீவ் கொடுக்குறாங்க சைனால. ஃபர்ஸ்ட் என்னன்னா மே லேபர்ஸ் டே, மே 1 இருந்து மே 5 வரைக்கும். செகண்ட் சம்மர் ஹாலிடே, அது ஜூன் 27 இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும். நல்ல ஜூன் ஜூன் எண்டு ஜூலை ஆக 2 மாசம் ஃபுல்லா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது நேஷனல் டே, அதுதான் அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 7. அந்த டயத்தில் தான் நாங்க போனோம். இது வந்து ஹார்ட் ஆஃப் த பீஜிங் சிட்டில இது இல்ல சார். அது பேக்குக்கு போங்க, பேக் இன்னும் பேக், இன்னும் 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 ஆ ஆ அந்த போட்டோ தெரியுது பாத்தீங்களா, அவர் தான் நான் சொன்ன சன் யாட் சென். அவரது இன்னும் பெருசாவும் டிஜிட்டைஸ்டு போர்டுல இருந்தது, அது எடுக்கல போல இருக்கு. அவர் தான் அது ஃபாதர் ஆஃப் சைனா சொல்றது. இது வந்து 10 lakh பீப்புள் அகாமடேட் பண்ணும். இந்த ஸ்கொயர் வந்து இதுல உள்ள சம் இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் ஆர் தேர். அதுல வந்து ஒன்னு நேஷனல் மியூசியம், நம்ம நீங்க இப்ப பாத்தீங்க அப்படியே பில்லர் பில்லரா இருந்தது பாத்தீங்களா, அதுதான் நேஷனல் மியூசியம். அங்க வந்து மானுமெண்ட் டு த பீப்புள்ஸ் ஹீரோஸ். அந்த கண்ட்ரி பீப்புளுக்குன்னு ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி எல்லாம் அது உள்ள எங்களை அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது அதுக்கு அடுத்தது மாவோ ஜெடாங் மெமோரியல் ஹால் அப்படின்னு இருக்கு. அங்கதான் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. அடுத்தது டியானமென் ஸ்கொயர் டவர். நான் கூட அங்க பிளாக் எல்லாம் இருந்தது, ஒரு டவர் மாதிரி இருந்தது இல்லையா. இது இல்ல சார், இதெல்லாம் அப்புறம் வேற இது, வேற இடம். அந்த டியானமென் ஸ்கொயர் டவர் அப்படின்ட்டு அது அந்த இந்த 3 இடம் ரொம்ப முக்கியம். இந்த டியானமென் ஸ்கொயர் டவர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வரிசையா சுத்தி ஒரு 5-6 பிளாக் இருக்கும். அங்க வந்து பிளாக் லோயரிங் செரிமனி அப்படின்னு பண்றாங்க. அது எப்ப பண்றாங்கன்னா ஈவினிங் சன்செட் டயத்துல பண்ணுவாங்க, அரௌண்ட் 6 o'clock. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கும் அந்த செரிமனி பார்க்கறதுக்கே. எவ்ரி டே நடக்குமா, ஆனா நாங்க பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு டைம் செட் ஆகல, ஒத்து வரல. ஸோ இதுதான் இந்த டியானமென் ஸ்கொயர் பத்தின டீடைல்ஸ்.
அதுக்கு அடுத்தது வந்து இந்த போட்டோ தான் சார், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஃபோர்பிடன் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோர்பிடன் சிட்டி என்னன்னா, அதுவும் யுனெஸ்கோவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அது சொல்றேன். அதான் மேடம். இந்த ஆ இன்னும் எவ்வளவு இருக்கு? இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு, இன்னும் ரெண்டே ரெண்டு. ஃபோர்பிடன் சிட்டி, டெம்பிள் ஆஃப் ஹெவன். அதான் கேட்டேன், நிறைய இருந்தா அடுத்த வாரம் வச்சுக்கலாமா? இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான். இந்த ஃபோர்பிடன் சிட்டில வந்து ரெண்டு கேட் இருக்கு. ஒன்னு வந்து மெரிடியன் கேட்டு, இன்னொன்னு வந்து சவுத் கேட். இதுல வந்து ஆம், இதுவும் எல்லா இடத்துக்கும் நான் சொல்ற மாதிரி தான் ரொம்ப பெரிய ஸ்பேஸ். பல லட்சக்கணக்கில் ஜனங்க இருக்கலாம் இங்க. இது வந்து திஸ் வாஸ் பேலஸ் ஃபார் த எம்பரர் ஆஃப் சைனா ஃப்ரம் 1420 டு 1912. இங்க வந்து மிங் அண்ட் கிங் டினாஸ்டிஸ்ல ஆட்சி செஞ்ச எம்பரர்ஸ் எல்லாம் ரூல் பண்ணாங்க. 24 emperors lived in this place and ruled China. ஆம், இது வந்து அவங்க ஆபீஸ். இது மாதிரி இங்க இங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க வந்து எக்கோ வால் ஃபுல்லா உள்ள இருக்குமா. சோ தட் அரசபையில கிங் பேசினாருன்னா எல்லாருக்கும் தூரத்துல இருக்கிற மினிஸ்டர் எல்லாருக்கும் நல்லா கேட்குமா. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க இங்க. இந்த இந்த ஃபுல் ஏரியாலேயே தான் ஒரு பக்கம் அவங்க லீவ் பண்ற இடம் அரசர்கள் இவங்கெல்லாம், இன்னொரு பக்கம் அவங்க ஆட்சி பண்ற தர்பார் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அந்த மாதிரி இடம். இது அங்க போய் நாங்க பார்த்தோம். இப்ப உள்ளெல்லாம் எங்கேயுமே அலோ பண்றது இல்லை, வெளியில இருந்து பாக்குறதுதான். உள்ள ஒரு ஒரு ஜன்னல் ஒரு கதவு மாதிரி இருக்கு, அங்கேருந்து பார்த்தோம்னா புத்தா தெரியுது. மற்றபடி ஒன்றும் பெருசா தெரியல. இந்த ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ பெருசு. இங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. என்ன பிரச்சனைன்னா, ஒரு பிரச்சனை நடந்தது. நாங்க ஒரு 24 பேரு, ஒரு கப்பல் ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்தாங்க. அதுல லேடி காணோம். எல்லாரும் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து ஒரு இடத்துல உட்காரத்துக்கு போறோம். ஒருத்தங்க மட்டும் காணோம். உடனே எங்க கைடும் அந்த லேடியுடைய ஹஸ்பண்டும் ஓடினாங்க, இது எங்க இருக்காங்கன்னு தேடுறதுக்கு. இங்க லாங்குவேஜ் வேற ப்ராப்ளம், இல்லைன்னா கேட்டுக்கிட்டு வந்துடலாம், அது வேற பிரச்சனை இல்லையா. அதனால ரெண்டு கைடு எல்லாரும் போனாங்க. அப்புறம் நாங்க இத்தனை பேர் இருக்கோம், லஞ்ச் டைம் வந்துருச்சு, எங்களெல்லாம் பார்த்துக்கணுட்டு லோக்கல் கைடு வந்து எங்களை பஸ்ல அழைச்சிட்டு போய் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம். அவங்க 3 பேர், அதாவது எங்க இன்னொரு ஒரு கைடு, அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டு 1/2 மணி நேரம் கழிச்சு கிடைச்சிட்டாங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் திக்கு திக்குன்னுச்சு. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த மெரிடியன் கேட் சவுத் கேட் சொன்னேன் இல்லையா, அதுல மெரிடியன் கேட் வழியா வந்து போனோம். அவங்க சவுத் கேட் சைடு போயிட்டாங்க, அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்தது. அது அதுக்கு அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்னொன்னு இதை பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ஃபேமஸ் ஃபார் ஆர்கிடெக்சர் இன் சைனா. யுனெஸ்கோவும் இது அனௌன்ஸ் பண்ணிருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ன்னு. டெம்பிள் ஆஃப் ஹெவன், அதுவும் ஆர்கிடெக்சருக்கு ஃபேமஸ். இது வந்து சும்மா கடையில விற்கிறது சார், ஐஸ்கிரீம் பார்லர்ல வெளியில அப்படி வச்சிருந்தாங்க. இது ஒண்ணு சொல்லிடுறேன். இது என்னன்னா, சைக்கிள் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரோட்ல நிறைய பேர் சைக்கிள், இதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய வண்டி. நம்ம ஊர்ல கூட இப்ப அந்த ஆப் மூலமா ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலாம் இல்லையா, அங்க வந்து நிறைய இருக்கு. மோஸ்ட்லி ஜனங்க கவர்மெண்ட் வண்டி தான், சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. சொந்த வண்டி யூஸ் பண்றது பார்த்தோம், அது வேற மாதிரி சைக்கிளா இருக்கு. இது வந்து ப்ளூ, கிரீன், எல்லோ, இந்த 3 கலர் பார்த்தேன். ஒரு சில இடத்துல ரெட்டும் பார்த்தேன். ஒரே மாதிரி இருக்கு சைக்கிள். அதுவும் ஆப் மூலமா தான் பண்ணுவாங்க போல இருக்கு. இத்தனை சைக்கிளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கவர்மெண்ட் வண்டியில எடுத்துட்டு போறாங்க. அது எதுக்காகலாம் தெரியல, அது அப்புறம் தள்ளுங்க சார். இதெல்லாம் பில்டிங்கு, ரோடு இவ்வளோ எப்படி இருக்கு, எவ்வளவு வைடா இருக்கு பாத்தீங்களா. ஒரு இடத்துல கூட, இதுதான் நாங்க போன பஸ், மண்ணுங்கிறதே இல்ல. அதனாலதான் பொல்யூஷன் இல்ல. ட்ரீஸ் வளர்க்குறாங்க, அந்த ட்ரீயும் நல்லா மெயின்டைன் பண்றாங்க. மேபி அவங்களுக்கு மழை இல்லாமல் கரெக்டா வருமோ என்னவோ தெரியல, அதனால இவ்வளவு நல்லா செழிப்பா இருக்கு. கிளைமேட்டும் எங்களுக்கு, நாங்க அதான் அங்கங்க மழை நீங்க கூட பாத்தீங்க இல்லையா, அதனால நல்லாவே இருந்தது. அதர்வைஸ் கொஞ்சம் சூடா இருந்திருக்குமோ என்னவோ. இன்னும் அப்படியே தள்ளிட்டு போங்க சார். டெம்பிள் ஆஃப் ஹெவன் டு லாஸ்ட் ஒன், இதுதான் அந்த பேர்ல் ஃபேக்டரி போனோம் இல்லையா, அங்க எடுத்த போட்டோ. இதெல்லாம் இந்த இந்த நெக்லஸ் வந்து எத்தனையோ 50 லட்சமோ 40 லட்சமோ, ஞாபகம் கூட வச்சுக்க வேண்டாம்னு நான் வச்சுக்கல, தேவையே இல்லைன்ட்டு. இது வந்து அங்க இருந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இதுதான் டெம்பிள் ஆஃப் ஹெவன்.
இது கூட இட்ஸ் an inspiring architecture in பீஜிங் சிட்டி. இட் இஸ் an iconic landmark of பீஜிங் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இது வந்து வேற எதுவும் உள்ள போனா அங்கேயும் ஒரு புத்தா அந்த அந்த ஜன்னல் அந்த முகப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்று அப்படியே உள்ள பார்த்தோம், அவ்வளவுதான். உள்ள எல்லாம் போக கூடாது. இங்க வந்து ஆஹ், இது வந்து மிங் டினஸ்டில கட்டினது. இங்கவும் எக்கோ வாலு உள்ளெல்லாம் இது இந்த அந்த காலத்து அரசர்கள் ஆட்சி செய்யும்போது இதெல்லாம் முக்கியமான இதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் சார். இது என்ன? ஜிஜி நீ அப்படின்னா தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன், தேங்க்யூ அப்படின்னு சைனால. அருமை அருமை. இதெல்லாம் நாங்க தங்கி இருந்த ஹோட்டல், பீஜிங்ல தங்கின ஹோட்டல். பெட்ரோல் பங்கா? இது ஒண்ணு சொல்லணும். பெட்ரோல் பங்க் சும்மா நாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்கேயும் இங்க எல்லாம் ஜனங்க மக்கள் ஜாஸ்தி இல்லையா, அதனால அங்கேயும் பெட்ரோல் பங்க்ல ஆட்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல மாதிரி. அவங்க தான் பெட்ரோல் ஃபில் பண்றாங்க. இப்ப அமெரிக்காலாம் நம்மளே பண்ணிக்கணும்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். அவங்க தான் பண்றாங்க. சார் அந்த போட்டோஸ் டவுன்லோட் ஆயிருக்குமா சார்? இது வந்து பீஜிங் ஏர்போர்ட்ல இருந்து ஹாங்காங் வரும்போது. இது வந்து ஐ லவ் பீஜிங். நம்ம இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஊர்ல ஐ லவ் சென்னை பண்ணாங்களா, இல்ல நம்ம ஊர்து பார்த்து இவங்க பண்ணாங்களான்னு தெரியல. இது என்ன தெரியுமா? யாராலாவது கெஸ் பண்ண முடியுமா? ஒண்ணு இல்ல. ஐஸ். ஐஸ். என்ன சார்? ஐஸா? இல்ல இல்ல தண்ணிதான். தண்ணிதான் இல்ல, இருக்கு. அப்படி இல்ல. இது ஒண்ணு இல்ல. ஏர்போர்ட்ல இருந்த ஒரு பிரிண்ட் வால் ஹேங்கிங். அவ்வளவு நல்லா இருந்தது. நாங்க அதான் சொன்னோம், யாரு இது ஒரு நம்மளா ஒரு பேர் வச்சு சொல்லலாம் ஜனங்கள்கிட்ட அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இது பாருங்க, ஏர்போர்ட் உள்ள இந்த மாதிரி டிசைன் அவங்க கண்ட்ரி இதுக்கு தகுந்த மாதிரி அங்க எடுத்த போட்டோ. இது இதெல்லாமே அங்க இருந்த பிக்சர்ஸ் தான். இது என்ன? இது இந்த இது கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குல்ல, அங்க போகும்போது இன்னொரு பக்கம். சார் அந்த போட்டோஸ் போட முடியுமா? அந்த அக்ரோபேட்டிக் ஷோ. போட்டோஸ் இல்ல, வீடியோஸ். வீடியோ, குட்டி வீடியோ. போட்டோ தான் கணக்கு அது. போட்டோஸா? ஒரு நிமிஷம் இருங்க, டவுன்லோட் ஆகுது. சும்மா 9 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அது மாதிரி தான் இது வீடியோ. வீடியோஸ் தான் நிறைய இருக்கு. இல்ல சார், போட்டோஸும் நிறைய இருக்கு சார். போட்டோஸுக்கு நீங்க அமிச்சது அவ்வளவுதானே? சார் 32 அனுப்பினேன் சார். 32 அமிச்சதுல வீடியோஸ் தான் நிறைய இருக்கு. சரி போடுங்க, எது உள்ள வருதோ ஷோ, வரட்டும். அவ்வளவு ஷோஸ் தானே? இம்பார்ட்டன்ட், அந்த அவ்வளவு நல்லா ஷோஸ் இருக்கும். தானே? என்ன சார்? ஷோ தானே? அந்த ஷோ தானே உங்களுக்கு? ஷோ தான். அதுல அந்த அந்த ஃப்ளோர் காட்டணும்னு நினைக்கிறேன் சார். வர வர அதோ காமிக்கிறேன். ஆ இந்த ஷோ நம்ம சர்க்கஸ் மாதிரி ஷோ மட்டும் இல்ல, ஒரு மாதிரி டான்ஸ் ஷோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்காங்க. பாருங்க, அப்படியே உள்ள போறாங்க. இது நம்ம ஊர்ல அப்படியே ஆன் த ஃப்ளோர் நடக்கும் இல்லையா, இது நடிச்சா தடால்னு உள்ள போறாங்க. அப்புறம் கீழே இருந்து கிரவுண்டே அப்படியே மேல வருது. அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே வராங்க. அது நம்ம ஊர்லயும் நம்ம பார்த்திருக்கோம். மேல இருந்து கீழே வராங்க. கீழே அப்படியே ஒரு பெரிய ஒரு சர்க்கிள், பெரிய ஒரு ஸ்கொயர் வட்டடிக்கிற மாதிரி. இது பாத்தீங்களா, அது பெரிய ஃபுல் டோர். அது அப்படியே ஓபன் ஆகி எல்லாரும் வெளில வராங்க. அது வர மாதிரி நமக்கு இமேஜ் காட்டு, அப்படியே ஃபீலிங் காட்டுது இல்லையா. அது டோர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஏஐ உடைய வேலை தான். இதுதான் சொன்னேன். இங்க பாத்தீங்களா அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ட்ரீஸ் எல்லாம் பாருங்க, இது எதுவுமே கிடையாது, ஒரிஜினலா ஒண்ணுமே அங்க கிடையாது, வெறும் கிரவுண்டு தான். எல்லாமே ஏஐ மூலமா அந்த டிஜிட்டலா கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்தது.
அதுதான் இன்னும் நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் இருக்கு சாருக்கு டவுன் பண்ணுங்க. இந்த பிகினிங்ல அந்த தண்ணியும் இருக்கிற மாதிரி டான்ஸும் பண்ற மாதிரி எல்லாம் கலந்து அந்த பொண்ணு பையனும் லாஸ்ட் வரைக்கும் விட்டு 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 அங்கங்க வந்து பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஷோஸ் பண்ணாங்க. மத்தவங்களும் இருக்கலாம், நமக்கு எங்க அந்த லைட்டிங்ல அவங்க ஃபேஸ் கிளாரிட்டி இருக்காது இல்லையா, அந்த அளவுக்கு தெரியறது இல்ல. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நல்லா தெரியும். அது பாருங்களேன், இவ்வளவு ஹைட்ல இருந்து இது ஒண்ணுதான் அந்த கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது போங்க சார், இது அதேதான். இதுல அப்படியே ஷெங்காய், பீஜிங், இந்தியாவில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்டோ வேர்ல்ட் டவர் சொன்ன பார்த்தீங்களா, அது கூட வருது பாருங்க, எல்லாமே டீடைல்ஸ். ஓரியண்டல் பேர்ல் டவர் சொன்னோம் இல்லையா, அது மேடம் நான் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். டை ஜி ஜி லீ. ஓகே, முதல்ல நம்ம எல்லாரும் கை தட்டிடலாம் லதா மேடம்க்கு. சார் கூடவே சேர்த்து டை ஜி ஜி லீ சார். ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது.